தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு மோட்டோரோலாவுடைய அன்பாக்சிங். எஸ், மோட்டோ G9 பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன் இப்போ இந்தியாவில் புத்தம் புதிய ஸ்மார்ட் போனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்ற என்னுடைய அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களில் ஒருத்தருக்கு நான் ஒரு ஸ்மார்ட் போனை கிவ் அவேலையும் கொடுக்க போறேன். எப்படி வின் பண்றது, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இன் பிட்வீன்ல இதோடைய ப்ரொசீஜர் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத ஒரு குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துருங்க. ஃபோனை ஃபஸ்ட்டு கையில் எடுத்த உடனே எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த க்ரீன் கலர் தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அவங்க இன்னும் 2 கலர் வச்சிருக்காங்க, அதை விட எனக்கு இது பெட்டராக தெரியுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதில் டெக்ஸ்சர் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேஸே போட்டு, இதுக்கும் கேஸ் கொடுத்துருந்தாங்க பாக்ஸில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேஸே போட்டாட்டி கூட கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இது ரெண்டாவது விஷயம். பட் மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேரோவரான ஃபோன், அதாவது நல்லா நீட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வித்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கு பெரிய ஃபோனை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இல்லை. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சாலிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இன் அண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. டிசைனும் நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் முழுக்க பிளாஸ்டிக் தான். பின்பக்கமாக அந்த மோட்டோரோலாவுடைய பிராண்டிங் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அந்த பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எங்கே இருக்கோ அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூவும் பார்த்துடலாமா. வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன டெக்ஸ்சர் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. வால்யூம் ரெக்க கீ இருக்குது. மேல் பக்கத்தில் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்மார்ட் கீயும் வந்து கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. கீழ் பகுதியில் பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.8 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷனில் தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எஸ், ஆனால் பார்க்கும்போது எனக்கு HD+ மாதிரியே வந்து தெரியலைங்க. ஓரளவுக்கு நல்ல பிரைட்டாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் ஸ்பெக்ஸ் வைஸ் இந்த HD+-ஐ நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, Snapdragon 662 ப்ராசரை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், கேமிங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோகோர் ப்ராசர், 4GB RAM 64GB மாடல் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்த மாடலும் கிட்டத்தட்ட அதே மாடல் தான். 6000 mAh கூட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 21 ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ ஓவராலாக ஓரளவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. குறிப்பாக இதில் NFC சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த பட்ஜெட்டில் NFC எதுக்குன்னு யோசிப்பீங்க. பட் NFC அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. எதற்காக கொடுத்துருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் வந்து வெளிச்சம். Android 10 கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயமே இதுதான். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஸ்டாக் Android கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கும் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அவங்களுக்கு இது 10 out of 10 மார்க் நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தேன்னா அது இந்த ஆண்ட்ராய்டுக்கு தாங்க. அந்த அளவுக்கு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா. கேமராஸ். பின்பக்கமாக 4 கேமராஸ் இந்த ரைட் சைட் கார்னரில் ஏற்கனவே பார்த்து அதே மாதிரி டிசைன் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே தான் இருக்குது. பட் கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பச்சரில். இரண்டாவதாக மேக்ரோ லென்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சலுக்கான கேமரா. மூன்றாவதாக இன்னொரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க, அதுவும் 2 மெகாபிக்சலுக்கான கேமரா. எஸ், பின்பக்கமாக மொத்தமே 3 கேமரா தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. எஸ், மொத்தம் 3 கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு சின்ன பஞ்சோல் நாச் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். அது வந்து 16 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எனக்கு இந்த கேமரா இன்டர்ஃபேஸை பார்க்கும்போது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாமோ, இன்னும் சின்ன ட்வீக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் நிறைய டைம் நம்ம எடுக்கும் போதெல்லாம் சின்ன ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் நான் எடுத்த இமேஜஸ் பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. சரி, வீடியோவில் நான் கிவ் அவேல எப்படி நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உங்களில் ஒருத்தருக்கு நான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கிவ் அவேல வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முக்கியமான 3 விஷயங்கள் செய்யணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது முதல் கண்டிஷன். இரண்டாவதாக க்ளீம் IO லிங்க்
கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் மூலிமா போயிட்டு நீங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். நான் வின்னரை செலக்ட் பண்ணும்போது அந்த Gleam IO லிங்க்ல இருந்து தான் செலக்ட் பண்ணுவேன். ஆனால் நான் சொன்ன மற்ற 2 கண்டிஷனையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த கிஃப்ட்டை நான் தருவேன். அப்படி இல்லைன்னா நான் புது வின்னரை செலக்ட் பண்ணிடுவேன். சிம்பிள். இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொடுங்க ப்ரோ, சும்மா ரேண்டமாக வரவங்களுக்கு தராதீங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே நான் அதை தான் பண்ண போகிறேன். பட் அதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் மட்டும் தான் Gleam IO இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் ஷேர் பண்ண சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ தேர்ட் விஷயம் என்னன்னா, ரெகுலராக நம்ம சேனலில் அப்பப்போ கமெண்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஒரு 4-5 வீடியோலையாச்சும் மினிமம் கமெண்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ இருந்தாச்சும் ஒரு 4-5 வீடியோவில் கமெண்ட் இருந்திருக்கணும். ஒரு 2-3 வீடியோவாச்சும் அவங்களுடைய ட்விட்டரோ ஃபேஸ்புக்லேயோ வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி ஷேர் பண்ணலன்னா நான் தரமாட்டேன். இதுக்கு முன்னாடி நடந்த கிவ்அவே வீடியோ மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கனாலும் தரமாட்டேன். ஸோ ரேண்டமாக கிவ்அவே இல்லாமல் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் ஒரு 3 வீடியோ மினிமமாக ஒரு 5 வீடியோ வச்சு ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டை நான் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வின்னராக வந்தீங்கன்னா நான் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த மொபைலில் கொடுத்துருவேன். சிம்பிள். இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது இந்த ஒரு கிவ்அவேக்கு மட்டும் கிடையாது, வரப்போகிற எல்லா கிவ்அவேக்கும் இதே தான். என்ட்ரி டன் அப்படின்றத மட்டும் கீழே டைப் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இது எல்லா கிவ்அவேக்கும் சேர்த்து நான் இப்போவே சொல்கிறேன். என்ட்ரி டன் அப்படின்றது கம்பல்சரி டைப் பண்ணவே கூடாது. வீடியோவை பற்றின ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, மொபைலை பற்றி சொல்லுங்கள், இல்லை நான் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க இதை பற்றி சொல்லுங்கள், ரேண்டமாக எது வேணாலும் சொல்லுங்கள். பட் என்ட்ரி டன் பண்ணாதீங்க. கிவ்அவே ரூல்ஸை பார்த்துட்டோம். ஸோ அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பாக்ஸில் என்னென்ன வந்திருந்தது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பட் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே பண்ணுறது சார் ரேட்டிங். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 0.98 வாட் பர் கேஜி தான் கொடுத்துருக்காங்க ஹெட்டுக்கு. எஸ், இப்போ நல்ல காம்படிட்டிவாக எல்லாருமே சார் ரேட்டிங்கை குறைச்சி கொடுக்குறாங்க. ரேடியேஷன் லெவல்ஸ் கம்மியாக தான் இருக்குது, இதுலேயும் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸிங் இன்னும் எனக்கு எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸிங்கில் வரப்போகுதுன்னு தெரியலிங்க. ஸோ நான் கணக்கு வச்சது ப்ரோக்ராம் ஸ்னாப்ட்ராகன் 662 6000 mAh கொண்ட பேட்டரி, ஆண்ட்ராய்ட் 10 ஸ்டாக் ஆண்ட்ராய்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து மோட்டோரோல பிராண்டிங்கோட ஒரு 11,000 12,000 அதுக்குள்ளே வந்ததுன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இருக்கும். 10,000 ரூபாய்க்கு கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் எக்ஸாக்டாக எனக்கு ப்ரைஸிங் தெரியல. பட் எப்படி இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் டேக்கில் வரும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கும். HD டிஸ்பிளேவை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டு ஃபுல் HD கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் கொஞ்சமாக இதாகுது. பட் அவங்க ப்ரைஸிங் கொஞ்சம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாங்கன்னா அதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது, அண்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக வந்துருக்கு. இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இன்னும் ரிவ்யூ நான் சொல்லலை. ரிவ்யூ சொல்லும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வாரமோ 10 நாளோ கழிச்சு நான் ரிவ்யூ வந்து கொண்டு வரேன். நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால தான் ரிவ்யூ கொஞ்சம் டிலே ஆகும். பட் உங்களுக்கு இந்த ரிவ்யூ வேணும் அப்படின்னா என்ன டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்களை நான் கவர் பண்ணணுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அது எந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதையும் கீழே சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிவ்அவேல என்டர் பண்ணாதவங்க என்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போகிறேன். எப்படி என்ன எல்லாமே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் அங்கேயே இருக்கும். டேட்டும் அங்கேயே கொடுத்துருப்பேன். அந்த டேட்டை பொறுத்து தான் நான் தமிழ் டெக் பிரைம்லையும் அனௌன்ஸ் பண்ணுவேன், ட்விட்டர்லையும் வந்து ஷேர் பண்ணுவேன். நடுவில் மெயில் அமிச்சியோ ட்விட்டர்லையோ நீங்கள் வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அங்கேயே வந்து பார்த்துக்கலாம். ஈஸி, அவ்வளோதான். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் ஏற்கனவே சொன்னது போல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்த்து டெக்னாலஜி.